அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை நீ ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம், இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மாசி 9 இன்று சனிக்கிழமை, ஆங்கில வருடம் பிப்ரவரி 21, 2026. இன்று சதுர்த்தி திதி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று சமநோக்கு நாள். சதுர்த்தி என்பது சங்கடத்தை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி திதி. அது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டால் விநாயகர் பெருமாளை வணங்கி, அது இன்று சனிக்கிழமையில் வருவதால் இந்த உடல்வாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களாம் இந்த சதுர்த்தி திதியை மனதார வணங்கினால் 100% அவங்களுடைய உடலில் முன்னேற்றம் ஏற்படும். அதேபோல் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகர் பெருமாள் கோயிலில் சென்று இந்த சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்து அவருக்கு எருக்கம்பூ மாலை சாத்தி அவரை மனதார வணங்கக்குள்ள உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இப்போ விநாயகர் கோயிலுக்கு போகக்குள்ள அந்த கோயிலை ஒரு முறை விட்டு தான் சுற்றணும், கருத்தில் கொள்ளுங்க. அப்போ தான் முழு பலனையும் உங்களால் பெற முடியும். நட்சத்திரம் இன்று இரவு 8:15 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. திதி இன்று பிற்பகல் 2:12 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பூரம், உத்திரம். ராசி பார்த்திங்கன்னா சிம்மம், கன்னி. சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் இந்த சந்திராசிற்குள்ளே மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். அதேபோல் தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தொலைதூர பயணங்கள் வந்தால் விழிப்புணர்வோடு செல்லணும். எங்கு சென்றாலும் எச்சரிக்கையோடு இருக்கணும். வண்டி வாங்கி சென்றால் மிக கவனமாக இருக்கணும். அலுவலகத்துக்கு செல்லக்குள்ளே கொஞ்சம் முன்கூட்டியே செல்லணும். ஏன்னா தடங்கல்களும் விபத்துகளும் மனவேதனைகளும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் கொடுப்பது இந்த சந்திராசம் தான். ஒரு ஜாதகம் இருக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அவங்க கவனிக்கிறதில்லை நம்மளுக்கு சந்திராசமானு. அதனால் ஒரு ஜாதகரும் நாளின் நிலைப்பாடை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாளுடைய நிலைப்பாடை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பார்த்து கேலண்டரை பார்த்தாச்சும் தெரிஞ்சுக்கணும். இன்று நம்ம ராசிக்கு லக்னத்துக்கு சந்திராசி இருக்குதான்னு. அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். நல்லது நடக்குதோ இல்லையோ, வாழ்க்கையில் கெட்டது நடக்காமல் இருக்கணும். அந்த கெட்டது இந்த சந்திராசன் வழியாக தான் இந்த நவகிரகங்கள் அதே போல் பஞ்சபூதங்களும் இயங்கும். அதனால் சந்திராசி இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அதே போல் ஒரு ஜாதகத்தில் இந்த கால சர்ப்ப தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். தொலைதூர பயணங்கள்லாம் குடும்பத்தோடு செல்லக்கூடாது. குடும்பத்தோடு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குடும்பத்தோடு விபத்தில் இறந்துடுவாங்க. அதுக்கு இந்த சந்திராசம் ஒரு காரணமாக இருக்கும். அதே போல் இந்த கால சர்ப்ப தோஷமும் ஒரு காலமாக இருக்கும். கால சர்ப்ப தோஷம் என்றால் இப்போ ராகு மேசத்தில் இருக்குதுன்னா, இப்போ பார்த்திங்கன்னா துலாம் 7ஆம் இடமாக வரும். அந்த இடத்துல கேது இருக்கும். இப்போ மேசத்துலேருந்து துலாம் மட்டும் கிரகங்கள் இப்போ லக்னத்திலிருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சனி என்ன அனைத்து கிரகங்களும் அந்த ராகு கேது மேசத்திலையும் துலாத்துக்குள்ளே நடுவில் அமர்ந்து விட்டால் அதுதான் கால சர்ப்ப தோஷம். இப்படி தோஷம் இருக்கிறவங்க
கண்டிப்பாக கூட்டு மரணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது அந்த சந்திராஷ்டிரம் அவங்க ராசிக்கோ லக்னத்துக்கோ வரக்குள்ள. அதனால் இதுபோல் அமைப்புள்ளவங்க குடும்பத்தோட தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அதனால் விழிப்புணோடு இருந்து நீங்கள் ஒரு ஜாதகருடைய அதாவது உங்களுடைய குடும்பத்தாருடைய ஜாதகத்தில் இதுபோல் அமைப்பு இருக்குதா பாருங்கள். அதுபோல் அமைப்பு இருந்தால் தொலைதூர பயணங்களை அவங்க கூட செல்வதை தவிர்க்கணும். அது அவங்கள மனநிலையை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் தெளிவாக சொல்லி புரிந்தால் அவங்க புரிஞ்சுப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இதுபோல் அமைப்பு இருக்கிறவங்க தனியாக தொலைதூரங்கள் சென்றாலும் சந்திராசம் இல்லாத நாளில் செல்லணும். எங்கு சென்றாலும் மிகவும் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு உண்டு. இது காலங்காலமாக சாஸ்திரங்களும் நடைமுறை வாழ்க்கையிலையும் பொருந்தக்கூடியது. இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே இந்த உண்மை புரியும். அதனால் மிகவும் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் 3 வேளை உணவுக்கும் உறக்கத்துக்கும் தான் அனைவரும் வேலை செய்கிறாங்க. அது எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் உணவும் தூக்கம்தான் அவங்களுக்கு இன்றியமையதாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்காக தான் ஒரு ஜாதகரும் ஓயாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய உயிரை நம்ம தான் காப்பாற்றணும். அது ஜாதகத்தின் அடிப்படையில் பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அமைப்புகள் வரக்கூடியது. அதனால் சிந்தித்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 8:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 9:30 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் வைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுப உரையை சேர்த்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்போ இன்று சனிக்கிழமை என்பதால் சனி பகவான் தான் ஓரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். சனி ஓரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சனி ஓரை அசுப ஓரை என்றாலும் சனிக்கிழமையில் சனி ஓரை சுப ஓரையாக இயங்கும். சனி பகவான் ஆயுள்காரகன் என்பதால் ஆயுள் பங்கம், தீராத வியாதிகள், அதாவது தீராத வியாதிகளுக்கு மருந்து உண்ணுதல், அறுவை சிகிச்சை செய்தல், இதெல்லாம் சனிக்கிழமையில் சனி ஓரையில் செய்யக்குள்ள அவங்களுக்கு உடல்வாதிகள் குணமாகறதுக்கு வாய்ப்பு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். இதே போல் மேஜர் ஆப்ரேஷன் வரக்குள்ள பார்த்திங்கன்னா இதை சனி பிரதோஷம், மகா சனி பிரதோஷம் இது போல் நாள்லெல்லாம் அந்த மேஜர் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் 100% வெற்றி கிடைக்கும். இது கிரகத்தின் அடிப்படையில் சனிக்கிழமையில் 100% உடல்வாதிகள் குணமாகறதுக்கு வாய்ப்புண்டு சனி வரையில், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ ராவகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கு ஏற்றணும். ஏன்னா இன்று கிழக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே செல்வது சிறப்பு. அதே போல் சனிக்கிழமையில் கோயில் செல்வது மிகவும் சிறப்பு. ஏன்னா நம்ம நீண்ட ஆயுளோடும் நிறையற்ற செல்வத்தோடும் வாழ்ந்தால்தான் சிறப்பு. அந்த இரண்டையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான், கருத்தில் கொள்ளுங்கள். தொழில்காரனும் அவரே, ஆயுள்காரனும் அவரே. அதனால் எந்த நாள் கோயிலுக்கு செல்கிறோமோ இல்லையோ இந்த சனிக்கிழமையில் கோயில் செல்வ பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். சனிக்கிழமையில் செல்லக்குள்ள உங்களுக்கு உள்ளத்திலையும் இல்லத்திலையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை அந்த சனி பகவான் வழங்குவார். அனைவரும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதமான நாள், வெற்றி தேடி வரும். அதே போல் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி இருக்கும், சிறப்பான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி
பொறுமை காத்து சாந்தமாக இருங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்லும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாளில் எந்த செயல் செய்தாலும் தடங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் சிறு முயற்சி எடுத்து செய்தால் உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும், மகிழ்ச்சியும் ஏற்படும். கடகராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். அதே போல் இன்று அலைச்சலும் அதிகமாக இருக்கும். அதனால் கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியான நாளாக செல்லும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய கருணை, இரக்கம், அனுதாபம் இதெல்லாம் தேவைப்படுது. அதனால் இன்று மிகவும் கவனமாக இருங்க. வண்டி செல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டே மொபைல் போனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. கன்னிராசியை பொறுத்த மட்டும் நலமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். அன்பு மழையில் நனையக்கூடிய நாள், சிறப்பான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் மதிப்பு மிக்க நாள்னே சொல்லலாம். ஒரு உயர்வான நாள். உள்ளத்திலும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மிகவும் சிறப்பான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள். கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அதே போல் பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். இன்பமயமான நாள், சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நாளை நீங்கள் மிகவும் சிறப்பாக சுகமான நாளாக கழிக்கலாம். மிகவும் அருமையான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள். நண்பர் விட்டு மனம் விட்டு பேசக்கூடிய நாள். நண்பர்களிடம் வெளியே சென்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதேபோல் நண்பர்களால் கண்டிப்பாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். உங்களுக்கு பிடித்த நபர்களிடம் இன்று உதவி கேட்டாலும் நடக்கும். அவங்களோட வெளியே சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இன்று உண்டு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்று நன்மைகள் அதிகமாக நடக்கும். மகர ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்கள் இன்று உள்ள மகிழக்கூடிய சம்பவங்கள் அதிகப்படியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கும்பராசியை பொறுத்த மட்டும் உடல் சோர்வும் உடல் வாதியும் மன உளைச்சலும் ஏற்படக்கூடிய நாள். உடல் அடித்து போட்டாப்புல இருக்கும். ஒரு அசதி தன்மையை இன்று உணருவீங்க. அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. அதாவது எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. அப்போதான் நீங்கள் அந்த மன உளைச்சலை இன்று தவிர்க்க முடியும். மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாரான நாள்னே சொல்லலாம். மற்றவங்களால் பிரச்சனைகளும் தொல்லைகளும் மன வருத்தங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இன்று மிகவும் அதிகம். அதனால் மிகவும் கவனமாக இருந்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக செல்லும். இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சந்திராசம் இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாங்கி செல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.